ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறைக்கு ஆசையில மீனா வந்து கனவாங்குறாங்க. நம்ம முத்துட்ட வந்து உண்மைய சொல்ற மாரியும், பார்த்தா அதனால அந்த உண்மைய வந்து அண்ணாமலை சார்ட்ட சொல்லி அவங்களுக்கு வந்து நெஞ்சொலி வருது. இங்கிட்டு ரோகிணிய வந்து இழுத்து மாடிப்படியிலேருந்து தள்ளி விட்றாப்புல. அதனால ரோகிணி வந்து டெத் ஆகுற மாரி இதெல்லாம் வந்து கனவுங்கிறாப்புல. நம்ம முத்து வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. ஐய்யயோ! கனவே இப்படி இருக்கு. உண்மைய சொன்னா என்ன மாரி ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில உட்காந்துருக்கேன். அண்ணன் வந்துட்டு வழக்கம் போல ரோகிணி வந்து என்ன பண்றீங்க? அப்படிங்கிற மாரி வந்து கேட்க, நீ வந்து உண்மைய மறைச்சிட்டு இப்படி உட்காந்துருக்க, ஜாலியா இருக்க. என்னால தான் இருக்க முடியல அப்படின்னு வந்து சொல்றாப்புல. பார்த்து மீனா என்னோட உயிரும், கிறிஸ்துவோட உயிரும் உங்க கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போறாங்க மறுபடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம முருகன் வந்து தண்ணி விட்டுட்டு இருக்காப்புல. நம்ம முத்து வராப்புல, "என்னடா?" அப்படின்னு கேட்டா, இந்த மாரி எனக்கும் வித்யாவுக்கும் சண்டை. என்ன சண்டை?" அப்படின்றத கேட்டா, இந்த மாரி நான் வந்து ஹனிமூன் போணும். போனா வந்து எனக்கு ஊட்டி தான் போணும். அவ கொடைக்கானல் போணுங்கிறாப்புல. ஏன்டா அவ்வளோதானே மேட்ரு. அப்ப எத்தன நாளு? 6 நாளு. அதில 3 நாள் இங்கிட்டு போ, 3 நாள் இங்கிட்டு போ அப்படின்னு சொன்னேன். "அண்ணே இதுக்கு தானே நீங்க வேணுங்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க கிளாஸ்ல இருக்க பாட்டில்ல இருக்கிறத குடிச்சிட்டு வராப்புல. இங்கிட்டு வந்தோனே வீட்ல வந்தோனே நம்ம மீனா எதிரா சாக்கு வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு சண்டை போடுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. பார்த்தா நடந்த எல்லாத்தையும் முத்து வந்து சொல்ல, அதில கொஞ்சோண்டு சரக்க வந்து நான் அடிச்சேன் அப்படின்னு சொல்ல, அத புடிச்சுக்கிட்டாங்க. புடிச்சுட்டு சண்டை போடுறாங்க அவங்களும். முத்து கடுப்பாகி சண்டை போட்டுட்டு அங்கேருந்து வந்து வெளிய வராப்புல. உடனே வந்து "என்னைய மன்னிச்சிடுங்க. இங்க என்னால இருக்க முடியல. அதனால தான் இந்த தேவையில்லாத பிரச்சனைய உருவாக்குறேன்ட்டு" அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இங்கிட்ட முத்து வந்து அங்க அவங்க ஷெட்ல உட்காந்துட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து பிச்சை எடுக்கிறவர் வந்து வர்றாப்புல. அவர் வந்துட்டு கேட்குறாப்புல, பிச்சை கேட்குறாப்புல. உடனே "நீங்க உட்காருங்க. ஏன் எடுக்கிறீங்க? அவங்க அப்படி உழைச்சு சாப்பிடணும்." "இல்ல, என் ஒய்ஃப் வந்து அதிகப்படியா ஆசைப்பட்டதுனால தான் நான் இப்படி இருக்கேன்." அப்படின்னு சொல்றாப்புல. அதோட முடியுது. ப்ரொமோ காட்டுறாங்க. அந்த ப்ரொமோல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்ட விட்டு போற மாரி